நாங்க ரொம்ப நாளா ஒரு கோவில் போகணும்னு நெனச்சிட்டு இருந்தது. அது இன்னைக்கு தான் போகவே முடிஞ்சது. அதுக்காக பார்த்தீங்கன்னா, நேரமா எந்திரிச்சு நாங்க 2 பேரும் குளிச்சுட்டோம். எங்க 2 பேர் கூட பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆள் ஸ்பெஷலாவே வராங்க. அவளால தான் இந்த கோவிலுக்கு போறதுக்கு காரணமும் கூட. ஒரு 10:30 போல சுபாவும் வீட்லருந்து கெளம்பி வந்துட்டா. சுபான்றது வேற யாரும் இல்ல. அவங்க சித்தப்பா பொண்ணு தான். அத விட முக்கியமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு போறோமா இல்லையான்றது எங்களுக்கு பெரிய டவுட் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவளுக்கு கால் பண்ணா அவ எடுக்கவே இல்ல. ஏன்னா, கோயிலுக்கு போறதுக்கே காலையில தான் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்காக கன்ஃபார்ம் தாண்டி கெளம்பி வாடின்னு ஃபோன் பண்ணா, அவ எடுக்கவே இல்ல. அப்புறம் 10 மணிக்கிட்ட தான் ஃபோன் பண்ணியே எடுக்கிறேன். "அண்ணி லேட் ஆயிடுச்சு. சாரி நான் ஒரு 1/2 மணி நேரத்துல அங்க இருப்பேன்" அப்படின்னு சொன்னா. சொன்ன மாதிரி 1/2 மணி நேரத்துல வந்துட்டா பரவால்ல. அப்புறமா 3 பேருமே அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்க சாப்பிட வேற இல்ல. பசி வேற. "நீ சாப்பிட்டியா சுபான்னு?" கேட்டா, "சாப்பிட்டேன்றா." அப்ப சரி நம்ம 2 பேரும் தான் பட்னி இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போய் ஒரு டீயும், ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அந்த கோவில் பார்த்தீங்கன்னா, வீட்லருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வரும். ஃபர்ஸ்ட் டைம் நாங்க 2 பேரும் அந்த கோவில் ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மாரி இருந்துச்சு. வேண்டுதல்லாம் வச்சிருந்தாங்க போல. கெடாலாம் வெட்டி சமைச்சுட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் சாமிலாம் நிறைவா கும்பிட்டுட்டு, பக்கத்துலயே ஒரு மலை மேல முருகன் கோவில் இருந்துச்சு. அங்கேயும் போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம்.